நிறைய பேர் எங்க டிஎம்ல கேட்டிருந்தீங்க, ப்ரோ நான் வந்து யூகே படிக்க வரேன், ஒரு நல்ல கன்சல்டன்சி ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் எந்த ஒரு கன்சல்டன்சியும் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நானே எந்த ஒரு கன்சல்டன்சி வழியாகவும் வரல. நான் சொந்தமாக தான் அப்ளை பண்ணேன். அது மட்டும் இல்லை, நான் யூகே வந்து நிறைய பேரை மீட் பண்ணேன். அதில் எக்கச்சக்க பேர் இந்த கன்சல்டன்சி வழியாக ஏமாந்து வந்திருக்காங்க. கன்சல்டன்ஸ் எல்லாம் ஏமாத்துறவன்னு சொல்ல, நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யூகேல யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வீசா அப்ளை பண்ணி வாங்குறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ப்ராசஸே நீங்கள் வந்து ஒரு கன்சல்டன்ட் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா, யூகே வந்து நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஜாப் அப்ளை பண்ணி ஜாப் வாங்குறதா இருக்கட்டும், அந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இந்த யூகே வராதீங்க, யூகே மோசமா இருக்கு, யூகேல எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்ற முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கன்சல்டன்ட் வந்து யூகேல போன உடனே பார்ட் டைம் கிடைக்கும், படிக்கும் போதே 10,000 ரூபாய் சம்பளம், இந்த மாதிரி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவங்களே இங்க அனுப்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு இங்க வந்து இந்த ரியாலிட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே வந்து யூகே மேலதான் வெறுப்பது. நீங்க யூகேக்கு படிக்க வரணும் முடிவு பண்ணீங்கன்னா ஒரு 3 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. 3 மாசம் உட்காந்து ஏன் யூகே படிக்க வரணும், நான் யூகே வந்தா எனக்கு என்னெல்லாம் வந்து சேஞ்சஸ் இருக்கும், அந்த சேஞ்சஸ் எனக்கு இந்தியாவில் கிடைக்காதா அப்படின்றத யோசிக்கணும். எனக்கு யூகே வந்து அந்த சேஞ்சஸ்ல கண்டிப்பா கிடைக்குமா, அதுக்கு நான் என்னென்ன எஃபர்ட் போகணும்னு யோசிக்கணும். இன்னைக்கு தேதியில் இங்க இருக்க பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏன் யூகே வந்தோன்னே தெரியாது. என் ஃப்ரெண்டு வந்தா, இல்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வந்திருப்பாங்க தவிர, நான் யூகே வந்து எனக்கு இந்த கோர்ஸ் படிச்சா எனக்கு இந்த வேல்யூ இருக்கும், இந்த யூனிவர்சிட்டி நான் இதுக்காக தான் செலக்ட் பண்றேன்னு யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் நீங்க பாதி யூனிவர்சிட்டிஸ் வந்து இவங்களா செலக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. என்ன சொல்லிப்பாங்க, எனக்கு யூகே போய் படிக்கணும், எனக்கு வந்து எப்படியாவது யூகே அனுப்பிச்சுட்ருங்க, எனக்கு ஃபீஸ் கம்மியா இருந்தா போதும்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், நீங்க படிக்க வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டெசிஷன் உங்களுதா இருக்கணும். நீங்க சூஸ் பண்ற யூனிவர்சிட்டி உங்களுதா இருக்கணும். அப்கோர்ஸ் சொல்ற கஷ்டம் தான், ஆனா நீங்க ரிசர்ச் பண்ணலாம். இன்னைக்கு தேதியில மொபைல்ல எல்லாமே வந்துச்சுங்க, இன்டர்நெட்ல எல்லாமே இருக்குங்க. நீங்க தாராளமா தேடி கண்டுபிடிச்சு பண்ணலாம். அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. படிடா ஒழுங்கா படிடா.